தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உங்களுக்கு பழசு மாதிரி சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்து தான் எதுவுமே சரியாகும். தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயே திட்டுவாங்க. சார் தனுசு ராசிக்கு நல்லதெல்லாம் சொல்கிறாங்க, ஒன்றும் டென்ஷன் ஆயிடுது சார், அதை கேட்டால் தான் சார் இன்னும் டென்ஷன் ஆகுது அப்படிம்பிங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 வருடங்களில் அதிகமாக நீங்கள் மருத்துவ ரீதியான செலவுகள் தான் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இருந்தாலும் மருத்துவ ரீதியான செலவுகள் மட்டுமே உங்களுக்கு இன்னும் அதிகமாகிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இன்னும் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது. பட் உங்களுக்கு அப்படியே அடித்த லாட்ரி டிக்கெட் சார் இனிமேல் சூப்பராக இருக்கும் சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டைம் இன்னும் கொஞ்சம் அதுக்கான ஸ்பேஸ் தேவைப்படுது. உங்களுடைய காலகட்டம் 2027க்கு மேலே ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குமே தவிர இந்த காலகட்டம் உங்களுக்கு பழசு மாதிரி கொஞ்சம் அப்படியே தான் இருக்க ஆரம்பிக்குதுங்க. அதிலேருந்து கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சியாக உங்களுக்கு வெளியே வரணும், கொஞ்சம் சந்தோஷமான நாட்களை நாம் பார்க்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இறை வழிபாடு பண்ணால் அதன் மூலமாக மன நிம்மதி கிடைக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் தடை ஏற்பட்டு தான் அதற்கு பிறகு உங்களுக்கு நன்மை நடக்கிற மாதிரி இருக்கும். திருமணமாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், நீங்கள் எதிர்பார்த்தவரை திருமணம் செய்தீர்கள் என்றால் அது 90% ஒரு 90% பேருக்கு அது அமையிறதில்ல, ஒரு 10% பேருக்கு அது அமைஞ்சிருது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தவரை, நீங்கள் முன்கூட்டியே சந்தித்தவரை தான் தனுசு ராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ணுவாங்க. அது சொந்தமோ இல்லை லவ் பண்ணீங்களோ ஏதோ ஒன்று. ஆனால் நீங்கள் யாரை லவ் பண்ணீங்களோ எங்களுக்கு கல்யாணம் பண்ணீங்க தனுசு ராசியில் 10% பேர் தான். ஸோ திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சலசலப்புகளோடு தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமே நல்ல பாண்டிங் இருக்க ஆரம்பிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி குழந்தைகளோட விஷயத்துலையும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கேப் எடுத்து தான் உங்களுக்கு குழந்தை உருவாயிருக்கும். ஸோ எதை கண்டாலும் கொஞ்சம் தடை ஏற்பட்டே வருது சார் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. நிறைய பேருக்கு தொழில் ரீதியான சிக்கல்களும் வருமான ரீதியான பிரச்சனைகளும் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் தான் உங்களுக்கு சரியாயிட்டு வருமே தவிர கம்ப்ளீட்டாக சரியாகிறதுலாம் 2027க்கு மேலே தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எதை நீங்கள் தொட்டாலும் அதற்கு முன்பு கடவுளை வணங்கி தான் நீங்கள் தொட்டாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். ஏன்னா எடுத்ததெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன தரங்களோடு ஏற்படுதில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், நீங்களே முன்னாடி அதுக்கு தகுந்த மாதிரி கடவுள்கிட்ட வழிபட்டு இதையாவது கொஞ்சம் நல்லபடியாக செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வழிபட்டு தான் பண்ணி ஆகணும். இந்த ராசிக்காரங்க தசாபுத்தி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. லோக்கலில் கூடி ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி சொல்லிடுவாங்க. தசாபுத்தி மாந்தி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இல்லை சார் உங்களை ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது சார் அப்படிங்கிறவங்க உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு நல்லா அமைஞ்சிச்சு அப்படின்னா இப்போயுமே உங்களுக்கு பரவாயில்லையா இருக்குங்க. இப்போ நான் ஓரளவுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 70% உங்களுக்கு பரவாயில்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்ல. இந்த 70% சரியில்லாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களோட தசாபுத்தி ஒரு டைம் செக் பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய 30% பேர் நல்லா இருக்குது அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இல்லை சார் பரவாயில்ல, பழசை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல அப்படிங்கிற பதிவிடுங்க. அதுக்கும் ஏன் அப்படிங்கிற சொல்கிறேன். உங்களோட தசாபுத்தி மட்டும் அது கூட வேலை செய்யறதில்ல, உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அல்லது உங்களோட குழந்தைகளுடைய ஜாதகம் சேர்ந்து அதோடு செயல்படுது. அப்போ தான் உங்களை மேலே கொண்டு வரதுக்கான வழியை அது கொடுக்குது. இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு ஒற்று ராசி அப்படிம்பாங்க. இந்த ராசிக்காரரோட எந்த ராசி இணைந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி செயல்படும். கடந்த ஒரு 3 வருடம்லாம் இது மைண்டு ஸ்டேபிளாக இல்லை. 3 வருடமாலாம் உங்களுடைய மைண்ட் ஸ்டேபிளாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கொஷின் மார்க் தான். இது உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. பலருக்கு நன்மை செய்து துரோகங்களை அனுபவித்த ராசியில் முதன்மையான ராசி தனுசு தான். நட்பு வட்டாரங்களுக்கு அதிகமான உதவி பண்ணியிருப்பாங்க. துரோகங்களை அதிகமாக அனுபவிச்சதும் தனுசு ராசி தான். மற்றவர்கள் நிறைய பேர் இவங்களுக்கு எல்லாமே பண்ணுறப்பாங்க, ஆனால் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. கல்வியில் முதன்மையாக இருந்தாலும் கல்வி சம்மந்தப்பட்ட தொழில்களில் தான் நீங்கள் எடுத்திருந்தாலும் ஒரு 50% பேருக்கு மேலே கல்வி நீங்கள் படித்தது ஒன்றா இருக்கும், வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு போய் போஸ்டிங்கில் உட்காந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானத்தை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அதில் அதில் அடைஞ்சிருக்க முடியாது. அதான் முன்னாடி சொல்கிறேனே, தனுசு ராசி பிறந்தான் அப்படின்னா சின்ன சின்ன தளங்களை அனுபவித்து தான் அவுட்புட்டை கொண்டு வருவான். உங்களுக்கான அவுட்புட் கிடைக்கும், ஆனால் நிதானமாக தான் கிடைக்கும். சார் அதுக்கு நீ இவ்வளோ வருஷம் நிதானமாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய ஜாதகம். அதுக்கு யாரும் ஒன்றும் முடியாது. நீங்கள் ஜோசியம் சொல்கிறவனையும் திட்ட முடியாது, நீங்கள் ஜோசியம் பார்க்குறவங்க திட்ட முடியாது, ஜோசியம் திட்ட முடியாது. உங்களுடைய விதியின் பால் அது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இதிலேருந்து வெளிவரணும் அப்படின்னா நீங்கள் தயவு செய்து இறை வழிபாடு பண்ணணும். அதுலேயும் முக்கியமாக உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ணணும். குலதெய்வ வழிபாடுனால நீங்கள் எதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி அதை கொண்டு போய் உங்களோட பக்கத்தில் ஜோதிடர்கிட்ட கொடுங்க. அதை கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ண சொல்லுங்கள். இல்லை சார் அங்கே செட் ஆகலை அப்படிங்கிறவங்க தயவு செய்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துரும், அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி நடந்தது இப்போ நடக்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லிடுவாங்க. இதில் நீங்கள் எதை மெயினாக கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய பூர்வீக பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு தான் கேட்கணும். அதாவது முன்ஜென்ம பாவங்கள் அல்லது பூர்வீக பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கான வழியை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்களுக்கு கிளியராக சரியாகிறது. உடல் பாதிப்பிலிருந்து மீளலாம், மருத்துவ ரீதியான சிக்கலிலிருந்து மீளலாம். ஏன்னா தனுசு ராசிக்காரன் அவங்களோட மருத்துவ செலவு பண்ணுறாங்களோ இல்லையோ எங்களோட பெற்றவங்களுக்கோ இல்லை மற்ற ஃபேமிலிக்கோ பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் நிறைய மருத்துவ ரீதியான செலவுகளை நீங்கள் உங்களோட லைஃப்பில் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கணும்.
அந்த கடனை அடைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ அந்த கடன் என்ன அடைச்சிட்டு இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்க. ஸோ அந்த கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சரி பண்ணிகிட்டே வரக்கூடிய காலகட்டம். அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அதே போல் உடனே அதெல்லாம் சரியாகுமா அப்படின்னு கேட்டால் இறை வழிபாட்டினால் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக சரியாக ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு என்னென்ன சரியாகுது? இறை வழிபாடு பண்ணுறதுனால, குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுனால. குலதெய்வ வழிபாடு எப்படி சார்? நான் அப்பப்போ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தானே வந்துட்டுருக்கேன் அப்படின்னா, குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க, விளக்கேற்றுங்க, 7 விளக்கு வச்சு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றி நெய் விளக்கேற்றி இறைவன்ட்டு வழிபடுங்க. வழிபட்டு ஒரு நாள் முடிஞ்சால் அங்கே பொங்கல் வச்சு அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுங்க. வயசானவங்களுக்கு கொடுங்க. நைட் அங்கே ஒரு நாள் தங்கிடுங்க. குலதெய்வ கோயிலில் போய் ஒரு நாள் நீங்கள் தங்கினீங்க அப்படின்னா மிகப்பெரிய புண்ணியம். அதாவது உங்களுடைய தாய் தந்தையர்கிட்ட போய் நீங்கள் பக்கத்தில் இருந்து ஒரு நாள் தங்கி இருந்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை விட பெரிய புண்ணியம் அங்கே இருக்கும். அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாடு போட்டு அவங்க கூடவே இருந்தால் எங்களுக்கு பரிமாறி எங்களுக்கு சாப்பாடு போட்டு பண்ணுற அளவுக்கு புண்ணியம். ஸோ அது எந்த அளவுக்கு புண்ணியம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். பெற்றவங்களுக்கு உணவளிக்கிறதும் ஒன்று, கடவுள் குலதெய்வத்துட்டு போய் இருக்கிறது ஒன்று. ஃபஸ்ட்டு பெற்றவங்கிட்ட உணவு அளிக்கணும். அப்படியே பெற்றவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு அவங்க மனசார வாழ்த்தி அதற்கு பிறகு அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க குலதெய்வ கோயிலுக்கு. அதில் கிடைக்கிற ஒரு புத்துணர்ச்சியும் அடுத்து நடக்கக்கூடிய சில விஷயங்களும் உங்களை லைஃப்லேயே மிகப்பெரிய ஆளை உருவாக்கிட்டோம். ஸோ இதை செஞ்சுட்டு நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் போய் உங்களோட லைஃப்பை நீங்கள் தொடங்க ஆரம்பிங்க. திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் இல்லாதவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குது. கல்வியில் தடை இருக்கிறவங்களுக்கு கல்வி சரியாகுது. அதே மாதிரி திருமணம் ஆனது பிறகு கணவன் மனைவிக்கிடையே இருந்த சலசலப்புகள் நீங்குது. அதை முக்கியமாக தனுசு ராசிக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சலசலப்புகள் உங்களுக்கு இருக்கும். அது இந்த காலகட்டம். அதே மாதிரி சில பொருட்கள் தொலைந்து அது கிடைக்கும். ஒரு சிலருக்கு அது கிடைக்காம கூட இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த செய்திகள் உங்களோட காதுக்கு வந்துட்டு போகிற டைம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நடந்த சலசலப்புகள் அது சரியாகணும் அப்படின்னா, சேலம் மாவட்டம் பக்கத்தில் நாமக்கல் அப்படிங்கிறது 2க்கு நடுவில் பார்டரில் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கும். திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் வருது. ஸோ அங்கே வந்து திருச்செங்கோடு அப்படிங்கிற மலை மேலே அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற கோயில் ஆலயம் இருக்குது. வெள்ளை நவபாசனத்தால் செய்யப்பட்டது. செங்குட்டு வேலவர் இருக்கும், அர்த்தநாரீஸ்வரர் சிலை இருக்கும், மேலே உச்சி பிள்ளையார் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு குடும்பத்தோடு அங்கே இருக்கிற மாதிரி, ஒரு குடும்பமே அங்கே இருக்கிற மாதிரி சிவனும் பார்வதியும் சேர்ந்தால் அர்த்தநாரீஸ்வரர் 2 தெய்வங்கள் வந்துருச்சா, அப்பனும் அம்மாவும் வந்துருச்சா. அதே மாதிரி உச்சி பிள்ளையார், அங்கேயே உச்சி பிள்ளையார் அந்த மலை மேலேயே இருக்கும். பெரிய மகன் மூர்த்த மகன் வந்துட்டாரா. அடுத்தது செங்குட்டு வேலவன். அந்த சாமிக்கு முகம் வந்து தெரியாது, உடம்பு ஃபுல்லாக வெள்ளை நவபாசனத்தை செஞ்சுருக்கும். அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரருக்கு முகம் தெரியாது, உடம்பு ஃபுல்லாக நவபாசனத்தை செஞ்சுருக்கும். அபிஷேகம் முடியாது அந்த தெய்வங்களுக்கு. ஸோ அந்த வெள்ளை நவபாசனம் செய்யப்பட்ட முருகர் அங்கே இருக்கார். இப்போ 2 மகன்களும் தாய் தந்தையரும் அங்கே ஒட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக அந்த ஸ்தலம் வந்து வழங்குது. ஸோ அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா திருமணம் ஆனவங்க இந்த சைடில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. அந்த கோயில் சைடில் இருக்க எல்லாருமே போய் மாலை மாற்றிட்டு வருவாங்க. ரொம்ப நல்லது திருமணம் ஆன உடனே. அதே மாதிரி 60ஆம் கல்யாணம் பண்ணுறவங்க, கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சலசலப்புகள் நீங்கணும் அப்படிங்கிறவங்க, இந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போய்ட்டு வாங்க. கணவன் மனைவி மேட்ச் ஆகாமல் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. இதை நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் வேறு யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் எந்த ராசிக்காராக இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே கூட்டு போய்ட்டு வாங்க. தனுசு ராசிக்கு இந்த காலகட்டத்தில் அது தேவைப்படுது. ஸோ அதை நீங்கள் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மேட்சிங், மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கும். அது உங்களோட லைஃப்பில் நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு பார்ப்பீங்க. அது அவ்வளோ பவரான கோவில். அதுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து படிக்கட்டு வழியாக முடிஞ்சால் நடந்து போங்க. ஒரு 1000 படிக்கட்டு பக்கம் மேலே இருக்கும், 1200 படிக்கட்டு பக்கமாக இருக்கும். அது இப்படி நடக்கும்போது ஒரு 60 படிக்கட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாகம் இருக்கும். ஒரு அப்படியே மலையவே கொடைஞ்சி செஞ்சுருப்பாங்க. 60 அடி நாகம் இருக்கும். அற்புதமான நாகமாக இருக்கும், பார்க்குறதுக்கு வியப்பாக இருக்கும். அப்பேற்பட்ட மலை மேலே அப்பேற்பட்ட நாகமாக அப்படிங்கிற மாதிரி வியப்பாக இருக்கும். அந்த இடத்துல போய் வழிபட்டுட்டு போயிட்டு வாங்க. அது இன்னும் புண்ணியத்தை தரும். ஸோ அதே மாதிரி இதெல்லாம் செய்த பிறகு தனுசு ராசிக்காரர்கள் தடைகள் நீங்கி பல விஷயங்கள் நன்மைகளாக நடக்க உதவும். என்ன இருந்தாலும் விதியின்பால் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட தான் சரியாகும். அதையும் நாம் வந்து கிளியராக சரி பண்ணோம் அப்படிங்கிறவங்க, கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுங்கிறவங்க அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லை சார் நம்ம ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணலாம், முன்னோர்களுடைய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த நம்பர் மூலமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இல்லை அப்படின்னா லோக்கலில் கொண்டு போய் செக் பண்ணும்போது நீங்கள் கேட்கக்கூடிய முக்கியமான சில 4 விஷயங்களை கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், தனுசு ராசிக்காரர்கள் முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்குது அப்படின்னு, முன்னோர்களில் பெண் சாபங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில விதிமுறைகளை கேட்டு அதை பின்பற்றி தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு மெயின், முன்னாடியே சொன்னது தான். குலதெய்வ வழிபாடு உங்களால் பண்ண முடியல, குலதெய்வம் எதுவும் தெரியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கீழே நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தை வச்சு செக் பண்ணிட்டு இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ சரியாகும் அப்படிங்கிறது உட்பட நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதே போல் தனுசு ராசி நபர்களில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கருத்தில் கொள்ளணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்போயுமே குலதெய்வம் வந்து செட் ஆகும். சார் கல்யாணம் ஆனவங்க கேட்பீங்க, பெண் வீட்டு தெய்வமா இல்லை மறுபடியும் கணவன் வீட்டு தெய்வமா அப்படிலாம் கேட்பீங்க. உங்களுக்கு தாய் வீட்டு தெய்வமும் செட் ஆகும். அதே மாதிரி திருமணம் ஆகி போன இடத்துல அந்த தெய்வமும் செட் ஆகும். குலதெய்வத்தை வழிபடாமல் இருக்கிறவர்களுக்கு தனுசு ராசியால் இருக்க முடியாது.
சின்ன சின்ன தடைகள் வரும். இப்போ நீங்கள் இந்த குலதெய்வத்தை போய் வணங்கணும் அப்படின்னு போனீங்கன்னா கூட சின்ன சின்ன தடை ஏற்பட்டு தான் அது வந்து வணங்க முடியும். ரொம்ப நாள் அந்த இடத்த வணங்கணும்னு பார்க்குற சார் இன்னும் வணங்க முடியல அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் இருந்திருக்கும். அதாவது முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த மாதிரி போய் குலதெய்வத்தை பிடிக்க முடியாமல் இருந்திருக்கும். ஸோ முன்னோர்களுடைய சாபத்தை நீக்குங்க, அதற்கு பிறகு இறை வழிபாடு பண்ணுங்கள், மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமே கிடைக்க இருக்குதுங்க. தனுசு ராசிக்கு இப்போ 2027 வரைக்கும் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி தான் போயிட்டு இருந்தாகணும். அது யாராக இருந்தாலும் தடுக்க முடியாது. 2027க்கு அப்புறம்லாம் நல்ல காலமாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தயாராகிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து தயார்படுத்திக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது கருத்துகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆகுதா உண்மையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பார்த்து விடுங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.